ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் கூட தைக்க முடியறதில்ல, நான் 10 வருஷமாக தைச்சிட்ருக்கேன், ஆனாலும் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் சாதாரணமாக தைக்க முடியும். சரிங்களா? அதுக்கான டிப்ஸு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது நம்ம நம்மளோட லைஃப்பில் பலவிதமான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஒரு சிலர் நம்மளை மட்டம் தட்டியிருப்பாங்க, ஒரு சிலர் டிமோட்டிவ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி டைமில் என்றைக்குமே நாம் துவண்டு போகாமல் நம்ம மேலே நாம் நம்பிக்கை வச்சு என்னால் முடியும் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம செய்ய தொடங்குகிற எந்த ஒரு விஷயமும் ஃபெயிலியர் ஆகாது. சரிங்களா? கண்டிப்பாக சக்ஸஸ் தான். அதனால் எப்போவும் தன்னம்பிக்கையோடு இருங்க. சரிங்களா? யார் மேலே நம்பிக்கை வச்சாலும் சரி, வைக்கலினாலும் சரி, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லுங்கள், இன்றைக்கி எப்படியாவது நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுடுவேன், கண்டிப்பாக முடியும். முடியுதோ இல்லையோ சரிங்களா, அது அப்புறம். முடியும் அப்படின்னு நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நடக்கும். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டாக சொல்ல போகிற விஷயம் பார்த்துட்டிங்கன்னா விடாமுயற்சி. சரிங்களா? விடாமுயற்சி அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமான காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல போகிற காரணம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப புதுசாக தான் இருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? பரவாயில்ல, விட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் தைங்க. சரிங்களா? அதாவது கணக்குக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 நாள். சரிங்களா? அந்த 6 நாள் முழுக்க நீங்கள் முதல் நாள் கட்டிங் போடுங்க. 2வது நாள் எது எது ஃபோல்டிங் பண்ணி தைக்க வேண்டியது இருக்கோ அந்த பீஸையெல்லாம் ஃபோல்டிங் பண்ணி தைங்க. அதுக்கப்புறம் ஏதாவது அட்டாச் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு 6 நாள் டைம் எடுத்துக்கோங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. சரிங்களா? அந்த ஒரு வாரத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஸ்லீவ் மாற்றி மாற்றி வச்சிட்றேங்க, எனக்கு அது கரெக்ஷன் பண்ணிக்க முடியலைங்கிற விஷயத்தையும், பட்டியை மாற்றி வச்சிட்றேன், ஹூக் பட்டி வீப்பட்டி சரியாக வரமாட்டேங்குது, எப்படி தான் தையல் போட்டாலும் கோணையாக போகுது, பிரித்து பிரித்து தைக்கிறேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த ஒரு வாரத்தில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க பாருங்கள். சரிங்களா? அதுக்காக தான் இந்த 1 வீக் டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன தப்பு பண்ண முடியுமோ எல்லா தப்பையும் பண்ணி அந்த தப்பு எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி வச்சா இது தப்பாக தான் வரும், இப்படி வச்சா தான் கரெக்டாக இருக்குங்கிற விஷயத்த அந்த 6 நாளில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ளவுஸ் தைக்கிறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். சரிங்களா? இந்த மாதிரி வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போது இந்த 6 நாளில் நம்ம எல்லா தவறுகளையும் செஞ்சு அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கான டைம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சண்டே நாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு வாரம் ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்கோம், கண்டிப்பாக டயர்ட் ஆகும் இல்லைங்களா? சண்டே நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எப்பவும் போல். அதுக்கப்புறம் மறுக்கா மண்டே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 6 நாள் தைச்ச ப்ளவுஸை 4 நாளில் தைக்கணும். சரிங்களா? அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், இந்த 4 நாள் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. அந்த 4 நாளுக்குள்ளே ஒரு ப்ளவுஸை கட்டிங் போட்டு தைச்சி முடிங்க. சரிங்களா? லாஸ்ட் வாரத்தில் என்னென்ன தவறுகள் பண்ணீங்க, அதே தவறு இந்த வாரம் திரும்ப வருது அப்படின்னா அதையும் இந்த வாரத்தில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 4 நாள் டைம் இருக்குது. சரிங்களா? இந்த 2வது வாரத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வாரத்தில் செஞ்ச தப்பு ஏதாவது 1, 2 வந்திருக்கும். சரிங்களா? அதையும் இந்த 4 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் இந்த 4 நாளில் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ 4 நாள் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வெள்ளி, சனி 2 நாள். இப்போ நாம் 4 நாளில் தைச்ச ப்ளவுஸை 2 நாளில் தைக்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி 2 ப்ளவுஸுக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்கோம், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ அந்த 2 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் தெரியும். அதுக்காக ஒரே நாளில் உட்காந்து
நீங்கள் எல்லாத்தையும் வந்து பண்ண வேண்டாம். சரிங்களா? அந்த 2 நாள்லாம் அந்த 2 நாள் டைமையும் எடுத்துக்கோங்க. ஏன் நான் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் முயல் வேகத்தில் ஓடி டயர்டாகி உட்காரத்துக்கு ஆமை வேகத்தில் மெதுவாக கற்றுக்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் டைம் எடுத்து நீங்கள் வந்து தைச்சு பழகுங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து 2 நாளில் ஈஸியாக உங்களால் வந்து ப்ளவுஸ் தைச்சிட முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வாரம் 2 ப்ளவுஸ் தைச்சிருக்கோம். அதனால் மறுபடியும் சண்டே வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? மறுபடியும் வந்து திங்கக்கிழமை தொடங்கலாம். இப்போ 3வது வாரம். சரிங்களா? இந்த 3வது வாரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 2 நாளுக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சிருப்பீங்க இல்லைங்களா? அதைய வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸாக தேய்ங்க. சரிங்களா? இப்போ காலையில் எழுந்திரிச்சிங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் கட்டிங் போடுங்க, ஸ்டிச் பண்ணுங்கள். சரிங்களா? ஆனால் அந்த நாளுக்குள்ளே நீங்கள் ஹூக் கட்டுறதுலேருந்து ஹெம் பண்ணுறதுலேருந்து எல்லா ஒர்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். சரிங்களா? கண்டிப்பாக வந்து முடியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். சரிங்களா? நீங்கள் 3 நாள் இதுக்காக வந்து ரொம்பவே டைம் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஒரு ப்ளவுஸ் ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து தைச்சிருவீங்க. இனி அதுக்கடுத்த நாள். சரிங்களா? அதுக்கடுத்த நாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாள் கணக்கில் டைம் எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு நாள் தைச்ச ப்ளவுஸை வந்துட்டு 6 மணி நேரம் தேய்ங்க. சரிங்களா? எப்போது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறப்ப 6 மணி நேரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் தேய்ங்க. சரிங்களா? குறைஞ்சது ஒரு 12 மணி நேரம் தைக்கிறோன்னு வைங்க. வீட்டில் தானே இருக்கோம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. 2 ப்ளவுஸ் வந்து உங்களால் தைக்க முடியும். இல்லைங்க வேண்டாம், நீங்கள் 6 மணி நேரம் டைம் எடுத்து ஒரே ப்ளவுஸ் தேய்ங்க போதும். அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தேய்ங்க. அதுக்கு அடுத்த நாள் 2 மணி நேரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சு முடிக்கணும் அப்படிங்கிற டார்கெட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஸ்பீடும் வந்து வந்துடும். சரிங்களா? நீங்கள் பயந்துட்டெல்லாம் இருக்க வேண்டாம். அதனால் வந்துட்டு முயற்சி தான். சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நாம் தொடங்குகிற எல்லா வேலையோட சக்ஸஸும் வந்து அடங்கியிருக்கு. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? எந்த தப்பும் இல்லாமல் குயிக்காக வந்து நம்மளால் ப்ளவுஸ் தைக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக டைமை வந்து கம்மி பண்ணிடுங்க. சரிங்களா? 4 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகணும். அந்த 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகணும். அந்த 1 மணி நேரம் அரை மணி நேரம் ஆகணும். சரிங்களா? நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் தான். சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைனிங் ப்ளவுஸில் கூட ப்ராக்டிஸ் எடுங்க. சரிங்களா? உங்களுக்கு எது அதிகமாக மிஸ்டேக் ஆகுமோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சிங்க இல்லைங்களா? இனி உங்களால் 1 மணி நேரத்துக்கு 2 ப்ளவுஸ் வந்து தாராளமாக தைக்க முடியும். சரிங்களா? அதுவும் மிஸ்டேக் இல்லாமல் எந்த தையலையும் பிரிக்காமல் ஒரு ப்ளவுஸை வந்து பக்காவாக ஃபினிஷிங் வந்து பண்ண முடியும். சரிங்களா? நான் வந்து இந்த மாதிரி டைம் எடுத்து தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு பழகினேன். சரிங்களா? ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் வெளியே வந்து கடைகளுக்கு வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன். என்னங்க நீங்கள் இவ்வளோ டைம் எடுத்து ப்ளவுஸ் தைக்க சொல்கிறீங்களே, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஏன்னா நம்ம நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவ் ஒரு சைடு கரெக்டாக ஜாயின் பண்ணியிருப்போம், இன்னொரு சைடு தப்பு வரும். அதே மாதிரி பட்டியும் தான். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டாட் பிடிக்கிறதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு, அதாவது 2 கப் டாட்டும் ஒரே நே சைஸுக்கு வர மாதிரி பிடிச்சி வச்சுருப்போம். சைஸுங்கிறத விட ஒரே பக்கமாக வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம டாட் பிடிச்சிருவோம். அந்த தப்பை எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து நிறைய டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து மனசு விட்டுறாதீங்க. என்னாலையெல்லாம் தைக்க முடியாது, என்னால் முடியாதுனால நினைக்கவே வேண்டாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் முடியும். சரிங்களா? நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிஸை வந்து செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பிடி உஷா, உசேன் போல்ட் எல்லாம் ஓரம் நிற்க வச்சுட்டு என்னோடய வேகத்தை பாரு, என்னோடய ஓட்டத்தை பாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸ்பீடாக வந்து நம்மளால் போக முடியும். சரிங்களா? எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். சரிங்களா? ரன்னிங் ரேஸில் ஓடுறவங்கெல்லாம் வந்துட்டு ஒரே நாள் 1000 மீட்ரு 1500 மீட்ரு ஓடி வின் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சோம் அப்படின்னம்னா அது வந்து கிடையாது. சரிங்களா? அவங்களும் நம்மளை மாதிரி தான். முதல் நாள் வந்துட்டு 100 மீட்ரு ஓடியிருப்பாங்க. அதுக்கடுத்த நாள் இன்னொரு 20 மீட்ரு சேர்த்து 120 மீட்ரு ஓடியிருப்பாங்க. அப்படியே அவங்களோட டார்கெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஃபைனலாக அவங்களால வந்து இந்த இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் இத்தனை மணிக்குள்ளே ஓட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ராக்டிஸ் எடுத்து வந்ததுனால மட்டும்தான் அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், மெதுவாகவே செய்யுங்க, எந்த தப்பும் இல்லை. ஏன்னா
அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டைம் இருக்காது. சரிங்களா? நல்லா தைச்சு பழகிட்டோம் அப்படின்னம்னா ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் சாதாரணமாக வந்து நம்மளால் தைக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, உற்சாகமாக வேலை செய்யுங்க. சரிங்களா? நான் வந்துட்டு இவ்வளோ நாள் டைம் எடுத்திருக்கோம். அதுலேயே வந்து புஸ்ஸுன்னு போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த இருக்கிற டைமை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி அந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து தைச்சு பாருங்கள். சரிங்களா? நாள் முழுக்கும் எனர்ஜியாக இருங்க. எனர்ஜிங்கிறத விட நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அந்த வேலையை வந்து செய்யுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து தைக்கிறப்ப மிஷின்கிட்ட போகிறப்பவே வந்துட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கணும். சரிங்களா? அதனால் வந்துட்டு சேட் ஆகாமல் என்ஜாய் பண்ணி உங்களோட ஒர்க்கை செய்யுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் முடியும். இதையும் தாண்டி உங்களால் முடியல அப்படின்னா நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சரிங்களா? 3வதாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு குறிக்கோள் உங்களுக்குள்ள ஒரு குறிக்கோள் வந்து எடுத்துக்கோங்க. அதையவே வந்து லட்சியமாக மாற்றிக்கோங்க. சரிங்களா? என்னவா வேணாலும் இருக்கலாம். அது வந்து உங்களோட சூழ்நிலைகளை பொறுத்து. ஓகேங்களா? உதாரணத்துக்கு நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக ப்ளவுசஸ் தைச்சு என்னோடய வீட்டு வாடகையை கட்டுவேன். இல்லை வந்து என் பசங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுப்பேன். என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பேன். வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வந்து வாங்கிக்குவேன். இப்படி எதுவாக வேணாலும் இருக்கட்டும். சரிங்களா? உங்களுக்குள்ள ஒரு குறிக்கோள், அதாவது இதுதான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்படிங்கிறக்காகவே நாம் வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து ப்ராப்பராக செய்ய ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? நான் வந்து அந்த மாதிரி தான். நான் வந்து மோஸ்ட்லி வீட்டு செலவு வந்து நான் வாங்குகிற காசில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் காசுலேருந்து மோஸ்ட்லி எந்த செலவும் பண்ண மாட்டேன். நான் என்ன சம்பாதிக்கிறேனோ எங்கிட்ட எவ்வளோ வருதோ அதை வச்சு தான் மளிகை சாமான்லேருந்து அரிசி பருப்பு செலவுலேருந்து எல்லாமே வந்து நான் பார்த்துப்பேன். அதோட பசங்களுக்கு இடையில ஏதாவது பணம் தேவைப்படுது, ஏதாவது வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுவும் என்னோடய காசில் தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி எனக்கு வந்து அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசை. இதையெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு. சரிங்களா? அதனால் என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தனா கூட ப்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தைச்சு முடிச்சிடுவேன். தைச்சு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன். சரிங்களா? அந்த மாதிரி தான் நான் ஆரம்பத்தில் டெய்லரிங் கற்றுக்கிறப்பெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ப்ளவுஸை அத்தனை டைம் கொலை பண்ணுவேங்க. எத்தனை டைம் பிரிக்க முடியுமோ பிரித்து 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 தைச்சு அந்த ப்ளவுஸே வந்து பார்த்துட்டிங்கன்னா பழைய ப்ளவுஸ் மாதிரி நச ஆயிருக்கு. சரிங்களா? நான் வந்து போன ஃபஸ்ட்டு ப்ளவுஸே வந்துட்டு நல்லா தான் தைச்சேன். அவங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸாக தான் இருந்தது. ஆனால் டெய்லரிங் கிளாஸ் விட்டு நின்னதுக்கப்புறம் லைனிங் ப்ளவுஸை தான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப மிஸ்டேக் வந்துச்சு. அதில் தான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி டைம் எடுத்து நான் வந்து தைச்சு பழகினேங்க. உண்மையாக நான் என்ன பண்ணணுமோ அதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு 1 வீக் நான் வந்து அந்த லைனிங் ப்ளவுஸை வந்து தைச்சேன். சரிங்களா? அடித்து திருப்புறது தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதைத்தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து தைக்கிறேன். சரிங்களா? அதுவும் வந்துட்டு எப்படி வைக்கணும்னு தெரியாது. உள் சைடு வச்சு வே மேலே கொண்டு வந்துடுவேன். அப்போ வந்து பீஸ் வந்து எப்படி இருக்கும் வெளியே, பேக் சைடு இருக்கிற பீஸ் வந்துட்டு மேலே தெரியும். சரிங்களா? அதாவது உள்ளே போக வேண்டியது வெளியே வரும். இந்த மாதிரி நிறைய சொதப்பல்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வர வேண்டிய அந்த கவர் தட்டுருக்கு இல்லைங்களா, 2ம் வந்துட்டு வெவ்வேறு சைடு வரும். இப்போ ஒரு சைடு வந்துட்டு ஃப்ரண்ட்டு கரெக்டாக வந்துடும். இன்னொரு சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடுக்கு போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி நிறையா சொதப்பல்ஸ். சரிங்களா? இப்படி தான் நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு ஃபஸ்ட்டு, அது மாதிரி தான் நான் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக தைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேங்க நான்லாம். நான் அவ்வளோ தூரம் பட்ட கஷ்டத்துக்கான பலன் தான் வந்து இன்றைக்கி தெரியுது. சரிங்களா? எங்கிட்ட வந்து எந்த மாதிரி ப்ளவுஸ் எப்படி கொடுத்தாலும் நான் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வந்து அந்த ஒர்க்கை ப்ராப்பராக பண்ண முடியுது. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் சேர்த்தி அடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு தைக்கிறக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் வந்து என்னால் கரெக்டாக தைக்க முடியும். சரிங்களா? எப்படியும் குறைஞ்சது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 ப்ளவுஸ் அதிகமாக வந்து தைச்சிருவேன். கடைசியாக வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நாம் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை வந்து சுமையாக பார்க்கக்கூடாது. சரிங்களா? எடுத்ததையும் இந்த வேலையா, இது நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செய்ய தொடங்குனீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது. சரிங்களா? அட நம்ம வேலை தானே, நம்ம கற்றுக்கிட்ட வேலை தானே அப்படின்னு சொல்லி நீங்கள்
ஒரு ஹாப்பியாக வந்து நீங்கள் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு தைக்க முடியும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் இல்லை, உங்களால் 20 ப்ளவுஸ் கூட தைக்க முடியும். சரிங்களா? கடைசியாக சொன்னதை மட்டும் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் செய்கிற வேலையை எந்த காரணத்தை கொண்டும் பாரமாக நினைக்காதீங்க. சரிங்களா? இது நாம் தேர்ந்தெடுத்தது. நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒர்க் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? டெய்லரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கலை. சரிங்களா? அது வந்து நிறைய பேர்த்துக்கு வராது. ஒரு சிலர் வந்து நான் ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து கரெக்டாக வரல அப்படின்ட்டு விட்டுருப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம பெஸ்ட்டாக இருப்போம். சரிங்களா? அதனால தான் இந்த வேலை வந்து நமக்கு செட் ஆகிருக்கு. ஒரு வேலையே வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட நான் போக மாட்டேன்னு அடம்பிடிச்சு நம்மக்கிட்ட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறப்போ அதையே வந்து நம்ம ஒரு பாரமாக நினைக்காம நல்ல விதத்தில் நினைக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரிங்களா? கண்டிப்பாக வந்துட்டு 2வது மாதத்துலேருந்து நீங்கள் வந்து குறைஞ்சது டெய்லியும் வந்து ஒரு 500 சம்பாதிக்கிற அளவுக்கு ரெடி ஆயிடுவீங்க. சரிங்களா? ஒரு வேலையை முதல்ல நம்ம கற்றுக்கிட்டு செய்கிறப்போ அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? ஒரு பக்கம் வேலைக்கே போனோம்னா கூட இவங்க புதுசு கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான். முடியல அப்படிங்கிறப்பவே நம்ம வந்து புதுசு தான். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நம்ம வந்து ட்ரெயின் ஆகணும். ஓகேங்களா? எந்த சூழ்நிலையிலையும் டெய்லரிங்கை மட்டும் விட்டுறாதீங்க. சரிங்களா? இந்த வாய்ப்பெல்லாம் வந்து எத்தனை பேர்த்துக்கு கிடைச்சிருக்குன்னு வந்து நம்ம சொல்லவே முடியாது. சரிங்களா? ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? தயவு செஞ்சு டெய்லரிங்கை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க. உங்ககிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக வந்து கேட்டுக்கிறேன். இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் கூட தைக்க முடியலன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் என்ன 10 ப்ளவுஸ் வந்து சாதாரணமாக தைக்க வருதுங்க அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? பெண்கள் அப்படின்னாவே வலிமையானவர்கள். சரிங்களா? ஆண்களை விட ஒரு பங்கு வலிமை நமக்கு வந்து அதிகம்தான். சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ அவங்களாலேயே வெளியே போய் அவ்வளோ தூரம் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா நம்ம வீட்லேயே இருந்துட்டு நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும் உங்கள் மனசில் நிறுத்தி வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறப்பவே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்கோம் 2 ப்ளவுஸ் தைச்சிருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களால் ரெஸ்ட்டே எடுக்க முடியாதுங்க. உண்மையாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 ப்ளவுஸ் தைச்சிட்டிங்கன்னா கூட அதுக்கடுத்த நாள் வந்து உங்களால் வந்து அதைய என்ன சொல்கிறது முடியாது. அதுக்கடுத்த நாள் 6 ப்ளவுஸ் தைச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வருமோ தவிர இல்லை இன்றைக்கி தைக்க வேண்டாம் டயர்டாக இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணமே வராது. சரிங்களா? அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க ரெஸ்ட்டை எடுனா கூட எடுக்க மாட்டோம். அந்தளவுக்கு ஒர்க்கில் வந்து பிஸியாகிடுவோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தப்பு இல்லாமல் ப்ளவுஸ் தைச்சாலே நம்மளால் வந்து நிறைய ப்ளவுஸ் தைக்க முடியும். சரிங்களா? அதைத்தான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு விமென்ஸ் டே. இந்த விமென்ஸ் டே அன்றைக்கி வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இன்னையிலேருந்து நான் வந்து ப்ளவுஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். எங்கள் வீட்டுக்கு அவளே ஆமாண்டா கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக வந்துட்டு சிக்னல் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இனிதாக அமையணும்னு நான் வந்து வாழ்த்திக்கிறேன். என்னோட சூப்பரான விமன்ஸ் டெய்லர் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.